சார் வணக்கம் சார். நடிகர் ராஜேஷ் வந்து காலமாயிருக்காரு. உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணுங்க சார். வணக்கம். இது உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கு என்னுடைய எப்படி சொல்றது? என்னால இத நம்ப முடியல முதல்ல. ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு. அ நான் வந்து இது என்னால நம்பவே முடியல. ஏன்னா, இப்பதான் ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி அவரு என்கூட ஃபோன்ல பேசினாரு. தொடர்ந்து நான் வந்து அவரோட வந்து அ பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் பேசினா மணிக்கணக்கா பேசுவோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான் பேசியிருக்கேன் நான் அவரோட. தொடர்ந்து அப்படித்தான் நானு அவரோட பேசுவேன். அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு தத்துவம். அவ்வளவு பெரிய ஞானஸ்தர். அவர் ஒரு குருநாதர் அவர். நான் அவர அப்படிதான் சொல்லுவேன். நீங்க என்னோட குரு சார்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் சினிமாவுல வந்து எல்லா வரலாறுகளும் அறிந்த ஒரு வரலாறு. எல்லா அப் அண்ட் டவுன்ஸும் தெரிஞ்ச ஒருத்தரு. ஒரு கதாநாயகனா நடிச்ச காலத்துல இருந்து, அவர் வந்து சொல்லுவாரு, "கே. சங்கர்ல இருந்து சீனிவாசராமசாமி உங்க படம் வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னுவாரு. ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் பிரத்யேகமான அ வாழ்க்கை குறிப்புகள் அவர்ட்ட இருக்கு. அதுவும் இல்லாம அவர் ஒரு ஆசிரியர். அவர் ஆசிரியரா இருந்து நடிகரா வந்தவர். எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார். இந்த 4 அதே மாரி நம்முடைய முதல்வர் அ மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்படி 5 முதலமைச்சர்களோட நெருங்கிய நட்புல இருந்த ஒருத்தரு. அ அதே மாரி சிவாஜி கணேசன் அவர்களிடம் வந்து பெரிய அன்புல இருந்தவரு. எனக்கு உண்மையிலே பதட்டத்துல என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. சார் உங்களோடயே வந்துட்டு அவரு தர்மதுரை படத்துல வந்துட்டு பணியாற்றியிருப்பாரு. அந்த அனுபவத்த சொல்லுங்க சார். சார் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு, அவரு வந்து அ அந்த ஒரு புரொஃபசர்னா, அது அந்த புரொஃபசர் அப்படியே இருப்பாரு சார் அவரு. அவரு அதாவது அந்த அந்த கேரக்டராவே அவரு மாறிட்டாரு அவரு. இப்போ உதாரணத்துக்கு அவர முனியாண்டின்னு பேர் சொல்லி கூப்பிடும்போது, அவரு திரும்பி பார்ப்பாரு ஒரு ஷாட்டு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். கழுத்து மட்டும் அவரு லேசா அப்படி திரும்பி பார்ப்பாரு. உடம்பு திரும்பாம. ஒரு பிரமாதமான ஆக்டர் சார். ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டர் சார் அவரு. நான் ரொம்ப அவர நேசிச்சேன். அவர ரொம்ப ரசிச்சேன். அவரோட ரொம்ப நான் டிராவல் பண்ணியிருக்கேன். என்னைய வந்து அவர் தன்னோட கார்ல வந்து எல்லா இடங்களையும் கூட்டு போயிருக்காரு. ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து அவர் ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக, கீழ வெண்மணிக்கு என்னைய கூட்டிட்டு போயி, அங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டப்பட்ட அந்த நினைவு அஞ்சலி அந்த இத காமிச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அத எழுதுனாரு. அது மாரி ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் மெனக்கெடுறது, அத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான் அத பத்தி அவரு பேசுவாரு. அப்புறம் குறிப்பா வந்து எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து அவர் பெரிய அன்பை பெற்றிருக்காரு. கலைஞர் அவர்கள்ட்ட பெரிய அன்பை பெற்றிருக்காரு. இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து என்னைய வந்து நானும் அவருமே போய் முதல்வர் அவரோட சந்திச்சோம். தமிழ்நாடு திரைப்பட அ கல் திரைப்பட கல்லூரியில வந்து அவர் ஒரு பொறுப்புல இருந்தாரு. அதே மாரி அவருடைய ஹாலிவுட் படங்களோட நாலேட்ஜ் வந்து ரொம்ப பயங்கரம். எல்லா படங்களையும் வீட்ல ஒரு ஹோம் தியேட்டர் வச்சிருக்காரு. அந்த ஹோம் தியேட்டர் வச்சு எல்லாத்தையும் பார்ப்பாரு. எல்லா படங்களையும் பார்ப்பாரு. ஸோ அப்படி கரண்ட் அப்டேஷன்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. ஆ அதே மாரி இன்னைக்கு சின்ன திரைகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேட்டிகள், நெறைய பேரோட பேட்டி, மருத்துவ சம்மந்தமான குறிப்பு அப்படின்னு தன்னை எப்பயுமே ஒரு அது ஒரு என்கேஜிங்கா வச்சிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அவரு. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவரு. அவரோட மறைவு வந்து வந்து உண்மையிலேயே என்னால வந்து முதல்ல நம்ப முடியல. ஓ கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, அறிவுலகத்துக்கும் ஒரு பெரிய நஷ்டம். அவரோட அனுபவங்களோட வந்து அவர் வாழ்க்கைய வந்து அவர் சொல்ற ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து அப்படி இருக்கும். உண்மையில எனக்கு அது வந்து தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய இழப்பு. எனக்கு ஒரு ஒரு வழிகாட்டி, ஒரு ஆசிரியர் இன்றைக்கு மறைஞ்சிட்டதா நான் நெனைக்கிறேன். ந தர்மதுரை படத்துல முனியாண்டி அப்படின்ற ஒரு பேராசிரியர் நடிச்சாரு. அப்படிதான் என் வாழ்வுக்குள்ள அவர் முதல்ல வந்தாரு. அதுலருந்து இப்ப வரைக்கும் எனக்கு அவர் ஒரு பேராசிரியர் தான். என்னுடைய அவரை இழந்து வாடுகிற அனைவருக்கும், குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய அ ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்தனை பண்றேன். ந நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். ம்.